Hi friends, Bhagavad Gita chapter 5 slokam 29. Bhoktaram yajna tapasam sarvaloka maheshwaram suhridam sarvabhutanam natvamam shantim ruchati. யஜ்ஞங்களுக்கும் தவங்களுக்கும் உரிய பயன்களையும் அனுபவிக்கின்றவனும் எல்லா உலகங்களுக்கும் அதிபதியானவனும் அனைத்து உயிர்களுக்கும் நலனுக்காகவே இருப்பவனுமான என்னை உணர்ந்தவனே ஆன்மீக அமைதியை அடைகிறான். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் தன்னை பரமாத்மா என கூறுகிறார். அவரே யஜ்ஞம் தவம் போன்ற எல்லா நற்செயல்களின் அனுபவிக்க கூடியவன் ஆவார். அவரே அனைத்து உயிர்களுக்கும் அன்பான தோழனும். இந்த உண்மையை உணர்ந்தால் மனிதன் அகங்காரமும் பயமும் நீங்கிய மனதுடன் நிலையான அமைதியை அடைகிறான். இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் சந்தானம் என்ற விவசாயி இருந்தான். அவன் தினமும் வேலை செய்து பெற்ற பயனை இறைவனுக்கே சமர்ப்பிக்கின்றான். அவனை பார்த்த மற்றவர்கள் சொன்னார்கள், நீ ஏன் துன்பப்படாமல் அமைதியாக இருக்கிறாய்? சந்தானம் கூறினான், ஏனெனில் நானும் நீங்களும் இறைவனுடைய பிள்ளைகள். இது பகவான் கிருஷ்ணர் சொல்லும் சூத்திரம். இதன் மூலம் நாம் கடமை, பரிவு, சமம், பக்தி ஆகியவற்றை வாழ்க்கையில் நிலைநிறுத்தி வாழலாம். இந்த ஸ்லோகத்துல ப்ரொனன்சியேஷன்ல நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா பெரிய மனசு வச்சு என்ன மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ.